الحمد لله الواحد القهار العزيز الجبار مكور الليل والنهار يسبح له من في السماوات ومن في الأرض آناء الليل وأطراف النهار والصلاة والسلام على سيد الأبرار إمام الأخيار سيدنا محمد المصطفى المختار وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى دار القرار. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களில் மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் அப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பித்அத்துகள், வழிகேடுகள். யார் அவற்றை மார்க்கமென செய்வார்களோ அவர்களை அந்த பித்அத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே மிக முக்கியமான நம்முடைய ஊரோடு தொடர்பு படக்கூடிய, நம்முடைய எதிர்காலத்தோடு தொடர்பு படக்கூடிய, குறிப்பாக நம்முடைய சிறுவர்கள் வாலிபர்களோடு தொடர்பு படக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோடு பேசலாம் என நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதாவது ஒரு சமூக மேம்பாட்டில் கல்வியின் முக்கியத்துவம் என்ன, கல்வியை முக்கியத்துவமாக கருதுவதன் மூலம் ஒரு சமூகம் எப்படி மேம்பட்ட சமூகமாக மாறும் என்பது சம்பந்தமான ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு பல்வேறு செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எனவே சொல்லப்படுகிற செய்திகளை கவனமாக விளங்கிக் கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு தலைப்பிற்குள் சொல்கிறேன். முதலாவதாக ஒரு சம்பவத்திலிருந்து இந்த தலைப்பை ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன். உலகத்திலே ஒரு பிரபலமான பல்கலைக்கழகத்திலே இருந்த ஒரு பேராசிரியர், ஒரு புரொஃபஸர் தன்னிடம் கல்வி கற்கக்கூடிய அந்த உயர்கல்வி மாணவர்களிடம் ஒரு கேள்வியை ஒரு நாள் கேட்டார். அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், மாணவர்களே, அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்ற ஒரு கேள்வியை கேட்டார். உலகத்திலே எல்லா உயிரினங்களுக்கும் அறிவு இருக்கிறது, மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்ட பொழுது அந்த சபையில் இருந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அறிவுக்கு ஏற்ப ஒவ்வொரு பதிலை சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த விரிவுரையாளர், அந்த புரொஃபஸர் அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தார். அறிவு என்றால் என்ன தெரியுமா? உள்ளதை உள்ளபடியே செய்து கொண்டிருப்பது அறிவு. உதாரணமாக, ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் குருவி எப்படி கூடு கட்டியதோ அப்படித்தான் இன்றும் கூடு கட்டி கொண்டிருக்கும். ஒரு கம்புகாலை புறக்கி சின்ன சின்ன இலைகளை சேர்த்து முட்டையிடுகிற பழக்கம் குருவிக்கு இருக்கிறது என்றால் அது 1000 வருடமாக அப்படியே செய்து கொண்டிருக்கும். மாடு புல் திண்டு வள
வளர்ந்தது என்று சொன்னால் 1000 வருடத்துக்கு முன்னால் உள்ள மாடும் புல் தின்னும், இப்பொழுது இருக்கிற மாடும் புல்லைத்தான் சாப்பிடும். இது அறிவு. ஆனால் பகுத்தறிவு என்பது 1000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதன் இப்பொழுது இந்த உலகத்தை வந்து பார்த்தால் இது நான் வாழ்ந்த உலகமா என்று ஆச்சரியப்படுவான். உணவு மாறி இருக்கிறது, உடை மாறி இருக்கிறது, கட்டிடங்கள் மாறி இருக்கின்றன, மனிதனுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஒன்றிலிருந்து இன்னொன்றாக வளர்ந்து கொண்டே இருப்பது பகுத்தறிவு, ஒன்றையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பது அறிவு என்று அவர் விளக்கம் சொல்லியிருந்தார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மைய புள்ளியில் இருந்துதான் என்னுடைய ஹுத்பாவின் சில முக்கியமான செய்திகளை உங்களோடு நான் பேசப் போகிறேன். அதாவது மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த பகுத்தறிவு தான் இந்த மொத்த உலகத்தின் ஆளும் சக்தியாக இருக்கிறது. இந்த மனிதனுக்கு இருக்கிற மூளைதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய சக்தியாக இருக்கிறது. இன்று நாங்கள் பார்க்கிற இப்ப கண்ணு முன்னுக்கு தெரிகிற அத்தனை அறிவியல் வளர்ச்சிக்கும் பின்னால் இருக்கிற ஒரு ஒற்றை காரணி மூளையாக இருக்கிறது. அது நாங்கள் பாவிக்கிற வாகனங்களாக இருக்கலாம், நாங்கள் பேசுகிற இந்த மைக்காக இருக்கலாம், நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இந்த கட்டிட வசதியாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம். இது அத்தனையும் இது நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் இன்று விமானங்களாக, பெரிய பெரிய ஏஐ தொழில்நுட்பங்களாக, தொழில்நுட்ப வளர்ச்சிகளாக இன்று உலகத்தில் என்னென்ன கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறதோ அத்தனை கண்டுபிடிப்புகளுக்குமான ஆணிவேர் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த பகுத்தறிவு, இந்த மூளைதான் என்ற அடிப்படை செய்தி நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி. எனவே மனித மூளை என்பது அது சரியாக பயன்படுத்தப்படுகிற பொழுது, அது சரியாக யூஸ் பண்ணப்படுகிற பொழுது அது இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆளும் சக்தியாக மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால் தான் நீங்கள் குர்ஆனை ஹதீஸை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் அது பற்றிய நிறைய செய்திகளை பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த மனிதனை படைத்தது சம்பந்தமான முதலாவது உரையாடலை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் செய்த பணி தஅலீம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா முதலாவது சொல்கிறான், மலக்குமார்களோடு நாங்கள் அதாவது மனிதனை படைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது மலக்குமார்களை விட மனிதனை மேம்படுத்தி காட்டுவதற்காக அல்லாஹ் செய்த வேலை என்ன? வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களினதும் பெயர்களை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் செய்த பணி டீச்சிங், அல்லாஹ் செய்த பணி தஅலீம், கற்றுக் கொடுத்தல் என்ற பணியை செய்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவை புகட்டினான். அதற்கு பிறகு எல்லாருக்கும் முன்னால் கொண்டு வந்து அல்லாஹ் சொன்னான், இப்பொழுது எல்லா பெயர்களையும் சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகு மலக்குமார்கள் சொன்ன விஷயம் என்ன? காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, அறிவு இருக்கிறதே யா அல்லாஹ், நீ சொல்லித் தந்ததை தவிர வேறு அறிவு நமக்கு கிடையாது என்று அவர்கள் சொன்னதாக அந்த உரையாடல் தொடர்கிறது. உலகத்தில் மனிதனை படைக்க போகிற பொழுது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் உரையாடிய தலைப்பு கல்வி சார்ந்த தலைப்பு, கற்றல் சார்ந்த தலைப்பு, திறமை சார்ந்த தலைப்பாக இருக்கிறது என்கிற முதல் செய்தியை விளங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக நபிமார்களுடைய பணியை அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கிற பொழுது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, ஒரு நபியுடைய பணி என்பது இந்த சமூகத்தில் வேத வசனங்களை ஓதி காட்டுவது, மக்களுக்கு சத்தியத்தை ஓதி காட்டுவது என்று சொல்லிவிட்டு அங்கே அல்லாஹ் சொல்கிற நிறைய பணிகளில் ஒன்றாக சொல்கிறான் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பது, டீச்சிங் செய்வது, சொல்லிக் கொடுப்பது என்று அல்லாஹு தஆலா நபியுடைய பணி தஅலீம், டீச்சிங் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிமார்களுடைய பணி, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து முதலாவது செய்த வேலை எல்லாமே கல்வி சார்ந்த வேலையாக இருக்கிறது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக குர்ஆனில் ஒரு ஆழமான விளக்கத்தை அறிஞர்கள் சொல்லுகிற ஒரு இடத்திற்கு நான் உங்களை கொண்டு வருகிறேன். அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஹ்மானை இப்படி ஆரம்பிக்கிறான், அர் ரஹ்மான், அவன் ரஹ்மானாவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தன்னை அன்பானவன் என்று
அதாவது ரஹ்மான் என்று தன்னை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். இந்த வசனத்துடைய ஓர்டரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், ஹலகல் இன்சான், மனிதனை படைத்தான். தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்லுவார்கள், சரியான ஓர்டர் என்ன? அல்லாஹ் முதலாவது தான் மனிதனை படைத்தான், அதற்கு பிறகுதான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அந்த ஓர்டரில் தான் வர வேண்டும். மனிதனை படைத்து குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்ற ஓர்டர் தான் சரியாக வர வேண்டிய ஓர்டர். ஆனால் ஏன் அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், தஃப்சீருடைய அறிஞர்கள் அதற்கு நிறைய விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒரு விளக்கம் என்னவென்றால், அர் ரஹ்மான், அவன் ரஹ்மான் ஆவான், அல்லமல் குர்ஆன், அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், ஹலகல் இன்சான், அந்த குர்ஆனை யாரெல்லாம் கற்றார்களோ அவர்கள்தான் மனிதர்கள். அந்த மனிதனைத்தான் அல்லாஹ் படைக்க விரும்பினான். குர்ஆனுடைய அறிவுடைய, குர்ஆனுடைய தெளிவுடைய, ஆன்மீக அறிவுடைய, அல்லாஹ் பற்றிய விளக்கமுடைய மனிதனைத்தான் மனிதனாக அல்லாஹ் படைக்க விரும்பினான். அதனால் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்து மனிதனை படைத்தேன் என்று சொல்கிறான் என்று சூரத்துர் ரஹ்மானுடைய தஃப்சீரை பேசக்கூடிய அறிஞர்கள் பேசுகிற செய்தியை பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே குர்ஆனில் கல்வி பற்றி நிறைய செய்திகளை நாங்கள் படிக்கலாம். அதனால் தான் நீங்கள் குர்ஆனில் இன்னொரு இடத்தை, நான் ஏற்கனவே இந்த சொன்ன சூரத்துர் ரஹ்மானுடைய தஃப்சீருக்கு விளக்கமாக இன்னொரு உதாரணத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உலகத்தில் மனிதன் என்ற பெயரில் சில உயிர்கள் வாழ்ந்தது. அந்த மக்களுக்கு அறிவு இருக்கவில்லை, குர்ஆனிய அறிவு இருக்கவில்லை. அந்த மக்களை ஜாஹிலியத் மக்கள், மடையர்கள், அறிவியினர்கள், வாழ தெரியாதவர்கள் என்று உலகம் பெயர் சொல்லிக் கொண்டிருந்த பொழுதுதான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தனது வஹ்யை இக்ரா என்று அனுப்பி வைத்தான். அவன்தான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். வாழ தெரியாத மனிதனுக்கு இக்ரா என்ற குர்ஆனை இறக்கி வைத்து அவர்களை வாழும் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியான மனிதர்களாக மாற்றி காட்டினான் என்ற அற்புதமான செய்தியை தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அறிவு அவ்வளவு முக்கியமானது. ஒரு மனிதனுடைய இயக்கத்திற்கு, ஒரு சமூகத்துடைய இயக்கத்திற்கு அறிவு என்பது பிரதானமானது. அதனால் தான் குர்ஆனுடைய முதல் வசனமாக இக்ரா இருக்கிறது என்று தஃப்சீருடைய அறிஞர்கள், குர்ஆனுடைய விளக்கம் பேசக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யாரெல்லாம் ஈமான் கொண்டு அறிவுடன் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பல தரஜாத்துகள் உயர்த்துவதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமும் நான் உங்களுக்கு சொன்னது கல்வி சார்ந்த, அறிவு சார்ந்த குர்ஆனிய பார்வையின் மிக சுருக்கமான ஒரு சமரியை, ஒரு சுருக்கத்தை சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் செய்தது நபிமார்களுடைய பணி. குர்ஆன் எங்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை எப்படியெல்லாம் சொல்கிறது என்று இஸ்லாமிய பார்வையில் சொன்னேன். அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பிள்ளையை நீங்கள் வளர்த்து அந்த பிள்ளைக்கு கல்வி கொடுத்தீர்களாக இருந்தால் என்னென்ன லாபத்தை நீங்களும் அந்த பிள்ளைகளும் சமூகமும் அடையும் என்பதற்கு நாங்கள் பல்வேறு காலமாக நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். சஹாபாக்களுடைய வரலாற்றிலிருந்து, தாபியின்களுடைய வரலாற்றிலிருந்து, இந்த இஸ்லாத்தின் அல்லது முஸ்லிம்களின் பழைய வரலாற்றிலிருந்து, உலக வரலாற்றிலிருந்து எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தால், அறிவு என்ற ஆயுதத்தை கொடுத்தால் அவர்கள் எப்படி வளர்வார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் நிறைய உதாரணங்களை, புகாரியை, முஸ்லிமை, நிறைய அறிஞர்களுடைய பெயர்களை, வரலாற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனால் நடைமுறையில் உள்ள அண்மை காலத்தில் இருந்து சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவனுக்கு கல்வி கொடுக்கப்படுமாக இருந்தால், கல்வி என்ற ஒளி கிடைக்குமாக இருந்தால் அதனால் என்னென்ன நன்மைகளை ஒரு சமூகம் அடையும் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது ஒரு அடிப்படையை சொல்லிவிட்டு சம்பவத்திற்கு வருகிறேன். நீங்கள் ஒரு பிள்ளைக்கு கல்வியை கொடுப்பீர்களாக இருந்தால் முதலாவது அவனை காப்பாற்றிக் கொள்வான், அவனுடைய வாழ்க்கையில் தெளிவாக இருந்து கொள்வான். அதற்கு அடுத்தது பெற்றோருக்கு, ஊருக்கு, நாட்டுக்கு, உலகத்திற்கு என்று அவனுடைய சேவைகள் அவனுடைய அறிவுத்தரத்திற்கு ஏற்ப அதிகரித்துக் கொண்டே செல்லும். அதே மறுபக்கத்தில் ஒரு குழந்தைக்கு நீங்கள் கல்வி கொடுக்க மறுத்தீர்களாக இருந்தால், வெறும் ஒரு ஆடு மாட்டை வீட்டில் வளர்ப்பதை போல உணவு மட்டும் கொடுத்து
உடம்பை வளர்த்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் முதலாவது அவன் காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். அவனுக்கு முடிவெடுக்க தெரியாமல் கஷ்டப்படுவான். அதற்கு பிறகு அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும், பிறகு ஊருக்கு வரும், நாட்டுக்கு வரும். சில நேரங்களில் உலகத்துக்கே ஆபத்தான மனிதனாக அவன் மாறிவிடுவான் என்ற அடிப்படையை வைத்துக் கொண்டு இப்பொழுது நான் சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு புள்ளைய வளர்த்து ஒரு கல்வியை நீங்க கொடுத்துட்டீங்களா இருந்தா அந்த புள்ளையால் என்னென்ன லாபம் வரும் என்று உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அண்மையில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட பெயராக அது இருக்கலாம். அனஸ் ஷரீப் என்கிற ஒரு பெயர் இன்று அதிகமான காதுகளில் விழுந்திருக்கலாம். யார் அந்த அனஸ் ஷரீப்? ஒரு பெரிய வயதான 70-80 வயதான மனிதன் அல்ல. 1996ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 3ஆம் தேதி இந்த உலகத்தின் கண்ணீர் கடல் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த காசாவின் அந்த யுத்த பூமியில் ஓர் சின்ன இடத்தில் பிறந்த ஒருவன் தான் அனஸ் ஷரீப். 1996ஆம் ஆண்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பலஸ்தீனில் ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற ஒரு சின்ன குடிசையிலே, சின்ன ஒரு கொட்டிலே பிறக்கிறான் அனஸ் ஷரீப். அவனுக்கு கண் விழித்ததிலிருந்து பிறந்ததிலிருந்து அவன் கண்டதெல்லாம் இரத்தங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உயிரிழப்புகள், பிரிவுகள். அவனுடைய வாழ்க்கையில் அவன் காணாத கஷ்டங்கள் என்று கிடையாது. நாங்கள் இன்று அனுபவிக்கிற எந்த சந்தோஷத்தையும், எங்கள் பிள்ளைகள் அனுபவிக்கிற எந்த சிரிப்பையும் அவன் காணாமல் வளர்கிறான். சொந்த வீடு கிடையாது, சொந்த முற்றம் கிடையாது, சொந்த இன்றைக்கு எங்கே இருப்பேன், அடுத்த நேரம் எங்கே இருப்பேன் என்று தெரியாது. இந்த நேரம் உணவு இருக்குமா, அடுத்த நேரம் உணவு இருக்குமா என்று தெரியாது. அவ்வளவு கஷ்டங்களோடும் அவன் வளர்ந்து வருகிறான் ஒரு சின்ன பையனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்ரேல் என்ற மிகப்பெரிய அந்த கொடூர தாக்குதலுக்கு பலஸ்தீன பூமி, காசா பூமி அடிபட்டு கொண்டிருக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அனஸ் ஷரீஃபும் வளர்ந்து வருகிறான். அந்த இஸ்ரேலுக்கு எதிரான பெரிய பெரிய ஆயுதங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதத்தை அனஸ் ஷரீஃபுடைய உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் செய்து கொடுக்க முடியவில்லை. அவனுக்கு ஒரு மகத்தான ஆயுதத்தை கொடுத்தார்கள். சின்ன வயதிலிருந்து அந்த பெற்றோர்கள் அவனது கையில் மகத்தான ஒரு ஆயுதத்தை கொடுத்தார்கள். அதுதான் கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்தார்கள். அந்த குடிசையிலிருந்து அவனை படிக்க வைக்கிறார்கள், ஊடகத்துறையிலே படிக்க வைக்கிறார்கள். அவன் ஊடகத்துறையிலே ஒரு சிறந்த மனிதனாக நான் வர வேண்டும் என்று ஆசையோடு மிக வேகமாக படிக்கிறான். அவனுக்கு என்ன இருந்தது? நம்மட பிள்ளையும் அவனை நினைச்சு பாருங்க. ஒரு பலஸ்தீனில் ரத்தம் படிந்து கொண்டிருக்கிற, குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிற ஒரு பூமியில், அடுத்த நிமிடம் எங்கே வாழ்வேன் என்று தெரியாத ஒரு பூமியில் ஒருவன் ஊடகத்துறையை தெரிவு செய்து படிக்கிறான். சாதாரண படிப்பு அல்ல, சும்மா லேசா தொழில் தேடுகிற படிப்பு அல்ல. அல் ஜசீராவில் ஒரு ஊடகவியலாளனாக வேலையை கிடைக்கிற அளவு தன்னை தகமைப்படுத்திக் கொள்கிறான். மிக திறமையான ஒரு ஊடகவியலாளனாக தன்னை வளர்த்தெடுத்துக் கொள்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவனுக்கு கிடைத்ததல்லவா கல்வி? இதைத்தான் நான் சொல்கிறேன். ஒருவனுக்கு சரியான கல்வியை கொடுத்து விட்டால் அவனால் இந்த சமூகம் என்ன லாபம் அடையும் என்று பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல் ஜசீராவின் ஊடக பிரிவிலே முக்கியமான ஊடகவியலாளராக இருந்த அனஸ் ஷரீப் தனது பொறுப்பை எடுக்கிறான். காசாவில் என்னென்ன அநியாயங்களை இஸ்ரேல் செய்கிறதோ, என்னென்ன அட்டூழியங்களை இஸ்ரேல் செய்கிறதோ அத்தனையும் நான் படம் பிடித்து காட்டப் போகிறேன் உலகத்திற்கு. இந்த காசாவிற்கு சுதந்திரம் வேண்டும், இல்லையே எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு குழுவோடு காசாவுக்குள் சென்று உணவு கிடைக்குமா என்று தெரியாது, இடிபட்ட கட்டிடங்களுக்குள் படுத்துக்கொண்டு வீடியோ எடுக்கிறான். சொந்த உறவுகள் ஜனாசாக்களை சுமந்து சுமந்து மைக்கிலே கதைத்துக் கொண்டிருக்கிறான். அதாவது இஸ்ரேலின் அனைத்து அநியாயங்களையும் இந்த உலகத்திற்கு ஒரு அறிவால் கொடுத்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நினைத்து பாருங்கள். அனஸ் ஷரீஃபுக்கு இப்பொழுது வயது 28. அவன் கையில் ஒரு கேமரா இருக்கிறது. அந்த கேமரா இந்த உலகத்திற்கே தேவையான கேமரா. அதே வயதில் நமது ஊரில் பிள்ளைகளிடமும் கேமரா இருக்கிறது. அந்த கேமரா நம்மளுக்கே பயம், இவன் யாரை வீடியோ எடுப்பானோ. ஒரு சபையில் ஒரு பொடியன், ஒரு 28 வயசு 25 வயசு ஒரு பொடியன் கேமராவை வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு பயம், இவன் யாரை வீடியோ எடுத்து என்ன
செய்வான் என்று பயப்படுகிற சமூகத்தில் அனஸ் ஷரீஃபிடமும் ஒரு கேமரா இருந்தது. அந்த கேமரா இஸ்ரேலை படம் பிடித்தது, இஸ்ரேலின் அநியாயத்தை படம் பிடித்தது. அதற்கு காரணம் இரண்டும் கேமராக்கள் தான். வைத்திருந்தவனிடம் அறிவு இருந்தது, அனஸ் ஷரீஃபிடம் அறிவு இருந்தது, இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற வேட்கை இருந்தது. கடுமையான முறையிலே எல்லா இடங்களுக்கும் சென்று சென்று இஸ்ரேலின் அநியாயங்களை காட்டிக்கொண்டே இருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்ரேல் கடுமையான முறையில் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், விட்டுவிடு, உன்னை கொல்லுவோம் கொல்லுவோம் என்று எச்சரிக்கை வருகிறது. மீடியாவுக்கு முன்னால் வந்து சொல்கிறான், இஸ்ரேல் என்னை கொல்வதாக சொல்கிறது. இஸ்ரேலுக்கு பயந்து இந்த பணியை விட்டு விடுகிறவன் அல்ல நான், தொடர்ந்து செய்ய போகிறேன், என் மக்களின் கஷ்டத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று அவன் போராடுகிறான். முதலாவதாக 2023ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 11ஆம் தேதி அவனுடைய வீட்டை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துகிறது. அந்த தாக்குதலில் அவன் தப்பிக்கிறான். அவனுடைய தந்தை கொல்லப்படுகிறார். சொந்த தந்தையை இந்த பணிக்காக அவன் இழக்கிறான். ஆனால் அவனுக்கு தந்தையை கொடுத்த ஆயுதம் இருக்கிறது, அவன் தந்தையை கொடுத்த கல்வி அறிவு என்ற ஞானம் இருக்கிறது. அதை அவன் விடவில்லை, போராட ஆரம்பிக்கிறான். அதற்கு அடுத்ததாக அவனுக்கு பல கஷ்டங்கள், பல துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக இதே மாதம், ஆகஸ்ட் மாதம், இன்று நாங்கள் இருப்பது 29ஆம் தேதி, இதே மாதத்தின் 10ஆம் தேதி மாலை நேரம் ஷிஃபா என்கிற காசாவின் பிரபலமான மருத்துவமனைக்கு பக்கத்தில் கூடாரம் அடித்துக் கொண்டிருந்த அவன் உட்பட 5 ஊடகவியலாளர்கள் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஆளாகி ஷஹீதுகளாக மாறுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ்விடம் அவர்களுடைய உயிர் சென்று சேருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவனுக்கு கல்வி கொடுத்தால் அவன் உயிரை கொடுத்து இந்த சமூகத்தை காப்பாற்றுவான். ஒருவனுக்கு சரியான அறிவை கொடுத்தால் இந்த சமூகத்திற்காக தன் உயிரை விடுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் பேசிக் கொண்டிருப்பது 50 வயது மனிதன் அல்ல, 70 வயது மனிதன் அல்ல, எங்களை போல என்னை விட 5 வயது இளமையான 1996 பிறந்த, மரணிக்கிற பொழுது 28 வயதான அனஸ் ஷரீஃபை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு அறிஞர் அனஸ் ஷரீஃபை பற்றி சொல்கிறார். அனஸ் ஷரீஃபுக்கு வந்த எச்சரிக்கைகள், வந்த கெடுபிடிகள் அவனை காசாவில் இருந்து தூரமாக்கி இருக்க முடியும். அல்லது அவன் நினைத்திருந்தால் அவனுக்கு இருக்கிற அறிவுக்கு ஒரு பிபிசியிலேயோ பெரிய பெரிய நிறுவனத்திலேயோ ஒரு ஊடகவியலாளனாக வாழ்ந்து தன் குடும்பத்தை அமெரிக்காவிலோ வேறொரு நாட்டிலே செட்டில் பண்ணி கொண்டிருக்க முடியும். ஆனால் அனஸ் ஷரீஃபை பற்றி சொல்கிறார், அபா ஐ யஹ்ருஜ மின் கஸ்ஸா இல்லா இலல் ஜன்னா. அவனுடைய வாழ்க்கையை பற்றி அவர் ஒற்றை வரியில் சொல்கிறார். அனஸ் ஷரீஃப் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? நான் வாழ்ந்தால் கஸ்ஸா, இல்லை என்றால் ஜன்னா, சுவனத்திற்கு நான் போக வேண்டும், இல்லை என்றால் காசாவில் வாழ வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு வாலிபனின் வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவனுடைய கடைசி வசியத்துகளை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அவனுக்கு விளங்கிவிட்டது நான் மரணித்து போவேன் என்று, அவனுக்கு விளங்கிவிட்டது நான் மரணித்து போவேன் என்று. அதனால் அவன் மரணித்தது 8ஆம் மாதம் 4ஆம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு வசியத்தை எழுதி தனது நண்பனிடம் கொடுத்து வைக்கிறான். நான் மௌத்தாகினால் இதை வெளியிடுங்கள், அதுவரைக்கும் வெளியிட வேண்டாம் என்று. அவன் மௌத்தான பிறகு அவனுடைய உறவுகள் அந்த வசியத்தை வெளியிட்டார்கள். அது ஒரு பெரிய வசியத், பெரிய நிறைய ஒரு 3-4 நிமிடம் வீடியோக்களுக்கு வரக்கூடிய ஒரு வசியத். அதில் ஒரு சில பகுதிகளை மட்டுமே சொல்கிறேன், உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. ஒரு சமூகத்தில் கல்வியை கொடுத்து இந்த சமூகத்தில் எப்படி வளமான மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அவனுடைய வசியத் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நான் இந்த வரிகளை சொல்கிறேன். இந்த மடல் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. இதுவே என் இறுதி மடல். அவன் எங்களை பார்த்து சொல்கிறான், மக்களே, இதுவே என் இறுதி மடல். இம்மடல் உங்கள் கைக்கு வந்துவிட்டதென்றால் தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரேல் என்னை கொல்வதிலும் என் சத்தத்தை அடக்குவதிலும் வெற்றி பெற்று விட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இது வருகிற பொழுது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், மரணித்துத்தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறான். அதில் அவன் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள், ஒரு மனுஷனாக, ஒரு சராசரி மனுஷனாக நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அவன் சொல்கிறான். மக்களே, உலக முஸ்லிம்களின் முத்தான பலஸ்தீனை மறந்து விடாதீர்கள். நீங்கள்
கவனமாக பலஸ்தீனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். மக்களே, என் குடும்பத்தை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், என் குடும்பத்தை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் மகள் ஷாம் இருக்கிறாள், அவளுக்கு 5 வயது. அவளை ஒரு பெரிய பிள்ளையாக வளர்த்தெடுத்து அழகு பார்க்க நான் கனவு கண்டேன். ஆனால் அந்த கனவை காசாவுக்காக நான் துறந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, என் மகன் சலாஹ் இருக்கிறான், அவனுக்கு 2 வயதுகள் தான். அவனோடு தோள் நின்று அவனுக்கு வழிகாட்டி அவனை இந்த உம்மத்தின் ஒரு பெரிய மனிதனாக உருவாக்கி நாளை என் கனவுகளை சுமக்கிற, என் கவலைகளை இல்லாமல் செய்கிற ஒரு வீரனாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது எனக்கு பாக்கியம் கிடைக்கவில்லை. அவனையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் உம்மா இருக்கிறாள், அவளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவளுடைய துவாவினால் தான் நான் இவ்வளவு மகத்தான ஒரு பெரிய மனிதனாக வந்திருக்கிறேன். இப்படி ஒரு சேவையை சமூகத்திற்கு செய்ததற்கு காரணம் என்னுடைய தாயின் துவா என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். என் மனைவி இருக்கிறாள் உம்மு சலா, அவளையும் இந்த சமூகமே கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்னையும் அவளையும் இந்த யுத்தம் பல மாதங்களாக பிரித்து வைத்திருக்கிறது. நாங்கள் கண்டுகொள்ளவில்லை, சேர்ந்து பேசிக்கொள்ள நேரம் இல்லாமல் இருக்கிறது, பிரிந்து இருக்கிறோம். ஆனால் ஒரு ஜெய்தூன் மரத்தின் தண்டுகளைப் போல மிக உறுதியாக எங்களுடைய திருமண உடன்படிக்கையில் அவள் இருக்கிறாள். கொஞ்சம் கூட ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறீர்கள், விட்டுட்டு வாங்க, கஷ்டப்பட ஆட்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு நாள் கூட சொல்லியதில்லை. அப்படி உறுதியான மனைவியை நான் உங்களுக்கு முன்னால் விட்டு செல்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுதிவிட்டு ஒரு 28 வயதான, வெறும் 28 வயசு என்பது இந்த வசனத்தை எல்லாம் சொல்வதற்கான மெச்சுவர்ட், அந்த முதிர்ச்சி வந்திருக்குமா என்று தெரியாது. ஆனால் ஒரு சமூகத்திற்காக போராடியவனாக அவன் இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவனுக்கு கல்வியை கொடுப்பீர்களாக இருந்தால், ஒருவனுக்கு சரியான அறிவு கிடைக்குமாக இருந்தால், அந்த அறிவு சமூகத்திற்கு எவ்வளவு பயனுள்ளதாக மாறும் என்பதற்கு ஒரு உதாரணம் அனஸ் ஷரீஃபுடைய உதாரணம். இப்பொழுது இரண்டாவது இன்னொரு உதாரணத்தை மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நிறைய உதாரணங்களை தொகுத்து வந்தேன், எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இடமளிக்காது என்ற காரணத்தினால் இரண்டாவதை மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு பெயராக இது இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் இது கொஞ்சம் பழைய, அதாவது நம்முடைய காலத்துடைய வரலாறு தான், கொஞ்சம் பிந்தைய வரலாறு. அதாவது ஆலியா முஹம்மத் பாக்கிர் என்கிற ஒரு பெண்மணியுடைய வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆலியா முஹம்மத் பாக்கிர் என்ற பெண்மணியுடைய வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவளை பற்றி பேசுகிற பொழுது தலைப்பிடுகிறார்கள், இம்ரஅத்துன் பி அல்ஃபி ரஜுல், 1000 ஆண்களுக்கு சமனான ஒரு பெண்மணி என்று தலைப்பிட்டு பேசக்கூடிய ஆலியா முஹம்மத் பாக்கிர் என்கிற பெண்மணி ஈராக்கை சேர்ந்த பெண்மணி, பஸ்ராவை சேர்ந்த பெண்மணி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 2003ஆம் ஆண்டிலே அமெரிக்கா ஈராக்கின் மீது கடுமையான குண்டுமலைகளை பொழிந்து கொண்டிருக்கிற நேரம், அந்த நேரத்தில் ஈராக்கில் எங்கும் மரண ஓலங்கள், எங்கும் இரத்தங்கள், எங்கும் துண்டு துண்டாக கிடக்கிற உடம்புகள் என்று இருக்கிற நேரத்திலே பஸ்ராவின் மிக புராதனமான ஒரு லைப்ரரிக்கு சொந்தக்காரியாக இருக்கிறாள் ஆலியா. அறிவு படைத்தவள், தனக்கு அறிவு கல்வி கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி எப்படி நடந்து கொள்வாள்? நாங்களாக இருந்தால் ஏண்ட உசுரை காப்பாற்றணும், ஏண்ட குடும்பத்தை காப்பாற்றணும் என்று நினைத்திருப்போம். ஆலியாவுக்கு அப்பொழுது வயது 51 வயதிலே ஒரு மூதாட்டியாக அங்கே லைப்ரரி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி தான் ஆலியா. இப்பொழுது குண்டுமலை பொழிந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் லைப்ரரியை ஒரு கேந்திர ஸ்தலமாக மாற்றி இருக்கிறது. மேலே இருந்து கூரையில் இருந்து ஈராக் படை வீரர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கீழே வேலை செய்து கொண்டிருக்கிறாள் ஆலியா. ஆலியாவுக்கு ஒரு பயம் வருகிறது. திடீரென்று இவர்கள் தாக்குகிற பொழுது இவர்களுக்கு எதிராக அமெரிக்கர்கள் தாக்கி இந்த லைப்ரரி இல்லாமல் போய்விட்டால், இந்த புராதன சொத்து இல்லாமல் போய்விட்டால், 1936 என்று நினைக்கிறேன், 1936 உருவாக்கப்பட்ட பழைய லைப்ரரி, நூற்றாண்டு வரலாற்று பெருமதி மிக்க லைப்ரரி, நூலகங்கள், புத்தகம் எல்லாம் அழிந்துவிடும் என்று பயப்படுகிறாள். ஊரில் எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒரு கனவு, அந்த ஊரில் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த லைப்ரரியை காப்பாற்ற வேண்டும். ஆனால் எல்லாருக்கும் அந்த யோசனை வராது. யாருக்கு வரும்? நீங்கள் யாருக்கு கல்வி கொடுத்தீர்களோ அவர்களுக்குத்தான் அந்த யோசனை வரும். யார் ஊரில் படித்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சமூக பொறுப்பு வரும். அவள் என்ன செய்கிறாள்? அங்கே இருக்கிற முக்கியமான அதிகாரிக்கு கடிதம் அனுப்புகிறாள். இங்கே ஆயிரக்கணக்கான முக்கியமான நூல்கள் இருக்கின்றன, இவற்றை காப்பாற்ற வேண்டும், ஏதாவது ஒரு இடத்தை தாருங்கள், அரசாங்க பில்டிங்கை தாருங்கள், நான் ஒதுக்கிக் கொள்வதற்கு.
முடியாது, இப்பொழுது யுத்தம் சீரியஸாக நடந்து கொண்டிருக்கிறது, உசுரை காப்பாற்றுறதே கஷ்டம் என்று இருக்கிற பொழுது புத்தகத்தை காப்பாற்ற சொல்றியா என்று பதில் வருகிறது. அந்த நேரத்தில் அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தான் வீட்டுக்கு வேலைக்கு வந்துவிட்டு போகிற வாகனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா புத்தகங்களையும் கொண்டு செல்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும், இன்றைக்கோ நாளைக்கோ இது வெடிக்கப் போகிறது, இங்கே அமெரிக்கா சுவராக குண்டு வைக்கும் என்று தெரியும். அந்த நிலைமையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாள். அதனை அந்த லைப்ரரிக்கு பக்கத்தில் இருந்த ஹோட்டல் மேனேஜர், ஹோட்டல் ஓனர் ஒரு ஆள் வந்து கண்டு கேட்கிறார், என்ன இப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று. அப்பொழுது அவள் சொல்கிறாள், இப்படி ஒரு பிரச்சனை என்று. அப்போ அவர் சொல்கிறார், ஹோட்டல் கொஞ்ச நாள் மூடி இருக்கிறது, ஹோட்டலில் கொண்டு புக்ஸ் எல்லாம் வையுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவள் அங்கிருந்த வேலையாட்களையும் சேர்த்து கொண்டு அப்படியே தன்னால் முடியுமான அத்தனை புத்தகங்களையும் 9 நாட்களாக தொடர்ச்சியாக ராவும் பகலுமாக புத்தகங்களை தூக்கி 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 அந்த ஹோட்டலில் சேர்த்து கொண்டிருக்கிற நேரம் 10வது நாள் அமெரிக்கா அந்த லைப்ரரியை தாக்குகிறது. அந்த லைப்ரரி வெடித்து சுக்கு நூறாகிறது. தன்னுடைய முயற்சியால் 30,000 புத்தகங்களை பஸ்ரா லைப்ரரியில் இருந்து காப்பாற்றிய வீர பெண்மணியாக இன்றும் வரலாற்றில் சொல்லப்படுகிறாள் ஆலியா. அதற்கு பிறகு தன்னுடைய ஹோட்டலில் வைத்து பிறகு கொஞ்சம் யுத்தம் முடிந்த பிறகு அதை வீட்டில் கொண்டு வைத்து எங்கெல்லாம் வைக்க முடியுமோ, ஃப்ரிட்ஜுக்குள்ள, லாட்சிக்குள்ள, ஜன்னல்ல, எப்படியெல்லாம் வைக்க இடமில்லை, எங்கெல்லாம் வைக்க முடியுமோ எல்லா இடங்களிலும் வைத்து பிறகு அரசாங்கத்தால் அந்த லைப்ரரி திரும்ப கட்டப்பட்ட பொழுது அங்கிருந்த 30,000 புத்தகங்களையும் அரசாங்கத்திற்கு ஒப்படைத்து பஸ்ராவின் மிகப்பெரிய அறிவு சொத்தை பாதுகாத்த பெண்மணியாக வரலாற்றில் இன்றும் சொல்லப்படுகிறாள். அண்மையில் 2021ஆம் ஆண்டில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மரணத்தை அடைந்த ஆலியா முகமது பாக்கிர் என்கிற பெண்மணி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஏராளமான சம்பவங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போக முடியும். ஏன் இந்த சம்பவங்களை சொல்கிறேன் என்றால், இந்த சம்பவத்தை சொல்வதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் அறிவை ஒருவனுக்கு கொடுத்தீர்களாக இருந்தால் அந்த அறிவாளி ஒரு நாளைக்கும் சமூகத்தை சுயநலமாக பார்க்க மாட்டான். அவள் நினைத்திருந்தால் இதெல்லாம் யாரும் பார்த்துக் கொள்ளட்டும் என்று வீட்டில் இருந்திருக்க முடியும். 51 வயசுல இதெல்லாம் யாரு தூக்குறது என்று வீட்டில் படுத்திருக்க முடியும். தன்னுடைய கணவனோடு குடும்பத்தோடு எங்கேயாவது உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓடி இருக்க முடியும். ஆனால் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று 51 வயது மூதாட்டி 30,000 புத்தகங்களை ஈராக்குக்கு பாதுகாத்து கொடுக்கிறாள் என்றால் அவள் தலையில் இருந்த அறிவு, அவளை போல அதே வயதில் எத்தனையோ உடல்கள் ஈராக்கில் இருந்திருக்கும், பஸ்ராவில் இருந்திருக்கும். அந்த உடல்களுக்கு அந்த வருத்தம் வந்திருக்காது, அந்த வழி தெரிந்திருக்காது. ஒரே ஆலியாவுக்கு தெரிந்ததென்றால் அவளை அந்த உணர்வை கொடுத்தது கல்வி. அதனால் தான் கற்க வையுங்கள், பிள்ளைகளை படிக்க வையுங்கள் என்று சொல்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரே ஒரு வரலாற்றை கட்டாயம் இந்த தலைப்போடு உள்ள வரலாறு என்பதனால் நேரம் ஒரு 2 நிமிஷத்தை எடுத்து பேசிக்கொள்கிறேன். தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில், இன்னொரு ஹுத்துபாவில் விரிவாக இதனை திரும்ப எடுத்து பேச முடியாது என்பதனால் இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒருவனுக்கு அறிவு கொடுத்தால் அவனுடைய பதில் எப்படி இருக்கும் இந்த சமூகத்துக்கு என்பதற்கு இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதுதான் எங்களுக்கு தெரிந்த உள்நாட்டில் உள்ள நாங்கள் எல்லாம் நிறைய தடவை முகம் பார்த்த டாக்டர் ஷாஃபியுடைய வரலாறு. அவரை ஒரு டாக்டராக உங்களுக்கு தெரிந்திருக்கும். அண்மையிலே அவர் வெளியிட்ட புத்தகம்தான் டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம் என்ற தனது மொத்த வரலாறையும் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஒருவனுடைய கல்வி எந்த அளவு முக்கியம், அந்த கல்வியால் எடுக்கப்படுகிற முடிவு சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பிரயோசனமாக இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். டாக்டர் ஷாஃபி கடுமையாக அநீதிக்கு ஆளாக்கப்பட்டார். நிறைய குற்றச்சாட்டுகள், தன்னோடு வேலை செய்தவர்கள் தன்னை குற்றவாளியாக ஆக்கி ஜெயிலுக்குள் வைத்து, ஜெயிலுக்குள் கடுமையான தூசண வார்த்தைகள், கடுமையான விமர்சனங்கள். அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற செய்திகள் நீங்கள் கண்ணீர் வடிக்காமல் அந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கவே முடியாது. அவ்வளவு அநியாயத்தை இந்த நூற்றாண்டில் நம்மோடு வாழ்கிற ஒரு மனிதன் அனுபவித்திருக்கிறான் என்று நீங்கள் அதனை பார்க்க முடியும். என்ன செய்தி தெரியுமா? இத்தனை சோகங்களையும் சுமந்து கொண்டு அவர் நிரபராதி என்று வெளியில் வருகிறார். வெளியில் வந்து இப்பொழுது அவர் அந்த ஜெயிலில் இருந்த காலத்தில் அவருக்கு சம்பளம் வழங்கப்படாமல் இருக்கிறது. சம்பளம் கிடைக்காமல் அவருடைய நிர்வாகத்தை பார்த்து கொண்டால் இருக்கிற காலத்தில் அவள் மனைவி பட்ட கஷ்டங்கள், அந்த பிள்ளைகள் படிப்பதற்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி முடிக்க முடியாத கஷ்டங்கள். இந்த எல்லா கஷ்டத்துக்கும் மனசில் எவ்வளவு கோபம் இருக்கும். அரசாங்கத்தோடு, தன்னை ஜெயிலுக்கு
அனுப்பியவர்களோடு இந்த சமூகத்தோடு எவ்வளவு கோபம் இருக்கும். வந்து நான் செய்கிறேன் பார் என்று செய்திருக்க முடியும். அல்லது தொழிலை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு ஒரு டாக்டராக சென்று மருத்துவம் பார்த்திருக்க முடியும். ஆனால் வெளியே வந்து சம்பளம் கிடைக்கவில்லை, எனக்கு ஏன் சம்பளம் தரப்படவில்லை, நான் குற்றவாளி அல்லவே என்று வழக்கு தொடுக்கிறார். அங்கே அரசாங்கத்தால் சம்பளத்தை கொடுப்பதற்கு கடிதம் வருகிறது. ஆனால் அரசு அதிகாரிகள் ஏமாற்றி ஏமாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் அரசாங்கத்திடம் சொல்கிறார், எனக்கு இவ்வளவு சம்பளம் வேண்டும் என்று நான் போராடவில்லை, சம்பளம் தராவிட்டால் அந்த நாட்களில் நான் குற்றவாளி என்பதற்காக தரவில்லை என்று ஆகிவிடும். மாசத்துக்கு ₹1 அடிப்படையிலாவது சம்பளத்தை போட்டு எனக்கு சம்பளத்தை தாருங்கள் என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவருடைய பல போராட்டங்களுக்கு பிறகு அவருடைய 38 மாத சம்பளங்கள் மொத்தமாக அவருக்கு கிடைக்கிறது. 26,85,000 ரூபாய் அவருக்கு சம்பளமாக கிடைக்கிறது. இப்பொழுது பாருங்கள், ஒரு அறிவாளி எடுக்கிற முடியும், கல்வி இல்லாதவன் எடுக்கிற முடியும். நாங்களாக சராசரி மனுஷனாக இருந்தால் அந்த 26 லட்சத்தை கொண்டுட்டு ஒரு ட்ரிப் போயிருப்போம், அல்லது வேறு வேறு பயணங்கள் போயிருப்போம், அல்லது இந்த நாடே வானாம் என்று சொல்லி எங்கேயாவது போயிருப்போம். அவரும் அவருடைய மனைவியும் ஒரு டாக்டர், 2 பேரும் மஷூரா பண்ணுகிறார்கள். நாங்கள் வேலை செய்யாத காலத்தில் கிடைத்த சம்பளம் தானே, என்ன செய்யலாம், எங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்த ஸ்கூல்களுக்கு டொனேட் பண்ணலாமா என்று பல யோசனை பண்ணுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஐடியா வருகிறது. அந்த காலத்தில் இலங்கையிலே அட்ரினல் என்று சொல்லப்படுகிற ஆபரேஷனுக்கு தேவையான மிக முக்கியமான மருந்து ஒன்று தட்டுப்பாடாக இருக்கிறது, அது இலங்கையில் தட்டுப்பாடாக இருக்கிறது, அதனை வாங்கி கொடுப்போமா என்று மசூரா பண்ணுகிறார்கள். சரி என்று முடிவாகிறது. அந்த இருந்த 26,85,000 இன்னொரு 15,000 போட்டு 27 லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த முக்கியமான உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்தை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்து இந்தியாவிலிருந்து ஆர்டர் பண்ணி எடுத்து, யார் தன்னை குற்றவாளி என்று சொன்னானோ, யார் பெண்களுடைய கற்பையெல்லாம் கலைத்தவன் என்று சொன்னானோ, யார் தொழில் இல்லாமல் இவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ, யார் ஜெயிலில் இவனை போட்டு அநியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ, அதே சுகாதார அமைச்சிடம் கொண்டு கொடுக்கிறார். இதோ 27 லட்சம் பெறுமதியான மருந்துகள் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தை தான் அவரே அந்த புத்தகத்தில் சொல்கிறார். அந்த செய்கைக்கு பிறகு என்னை எதிர்த்த எத்தனையோ பேர் வெட்கித்து போனார்கள். என்னை குற்றவாளி என்று சொன்ன எத்தனையோ பேர் அவர்கள் முகம் காட்ட முடியாமல் தலை குனிந்து போனார்கள், கேவலப்பட்டார்கள் என்று. இதுதான் ஒரு அறிவாளி எடுக்கிற முடிவு. ஒரு சராசரி மனிதனாக இருந்தால் என்ன கொண்டவனை கொல்லணும், என்ன அடித்தவனை அடிக்கணும், என்ன பிடிச்சவனை எப்படியாவது இல்லாமக்கணும் என்று நினைப்பான். ஒருவனுக்கு நீங்கள் அறிவை கொடுத்தால் அவன் சமூகத்துக்கு திருப்பி கொடுப்பது சொல்ல முடியாத பலன்கள், சொல்ல முடியாத நன்மைகள். எனவேதான் திரும்ப திரும்ப கத்துகிறோம், திரும்ப திரும்ப பேசுகிறோம், கல்வியை கொடுங்கள், பிள்ளைக்கு கல்வியை கொடுங்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கல்வியால் தான் ஒரு மேம்பட்ட சமூகம் உருவாக முடியும் என்பதற்குத்தான் இந்த செய்திகளை சொன்னேன். வல்லவன் ரஹ்மான் கேட்ட செய்திகளை மனதில் எடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹுத்பாவிலே ஒரு சமூக மேம்பாட்டிற்கு கல்வியின் பங்களிப்பு அல்லது கல்வியின் முக்கியத்துவம் என்ற விஷயத்திலே பல செய்திகளை அல்லாஹ் தஆலா முதலாவது செய்த பணி கல்வியை கொடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நபிமார்கள் செய்த பணி மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தது. அதே போல குர்ஆனின் முதல் வசனம் இக்ரா என்று இறங்கியது. அதே போல அல்லாஹ் குர்ஆனை கற்றவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் என்று அர் ரஹ்மானில் சொல்கிறான் என்ற செய்திகளை எல்லாம் படித்தோம். அதனோடு சேர்த்து ஒருவனுக்கு சரியான கல்வி கொடுக்கப்படுமாக இருந்தால் அவன் இந்த சமூகத்தில் நிறைய நன்மையுள்ளவனாக மாறுவான் என்ற செய்திகளை படித்தோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களே, வாலிபர்களே, இதை கொஞ்சம் தலைக்கெடுங்கள், இதனை கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயமாக நினையுங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் தயவு செய்து இந்த ஹுத்பாவுடைய நோக்கம் உங்கள் மனங்களுக்குள் ஒரு விதையை நான் தூவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. என்ன விதை? ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்க வேண்டும், இந்த நாட்டுக்கு பிரயோசனமுள்ள, இந்த ஊருக்கு பிரயோசனமுள்ள, என் குடும்பத்திற்கு பிரயோசனம்
விமோசனம் உள்ள ஒரு அறிவாளியை நான் இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற கனவை ஒரு விதையாக உங்கள் மனங்களுக்குள் போடுவதற்காகத்தான் இத்தனை சம்பவங்களையும் சொன்னேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில நேரங்களில் நம்முடைய ஊர்களில் ஒரு வகையான பிழையான ஒரு கம்பேரிசன், ஒரு ஒப்பீடு இருக்கிறது. என்ன, உழைத்து எவ்வளவு சம்பளம் எடுத்து விட முடியும், தொழில் செய்தால் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இந்த டீச்சிங் செய்தவருக்கு எவ்வளவு சம்பளம், டாக்டருக்கு எவ்வளவு சம்பளம் என்கிற பணத்தோடு அறிவை ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு நிலை நம்முடைய ஊரில் மிக சர்வசாதாரணமாக இருக்கிறது. தயவு செய்து அறிவையும் பணத்தையும் ஒன்றாக சேர்க்காதீர்கள். நான் சொன்ன உதாரணங்களில் அந்த ஆலியாக்கு கிடைத்த சம்பளத்தை விட 1000 பேர் அந்த ஊரில் பெரிய பணக்காரர்கள் இருந்திருக்க முடியும். ஆனால் அந்த லைப்ரரியை காப்பாற்றுகிற சிந்தனை ஒரு அறிவாளிக்குத்தான் வரும். அதே போல அனஸ் ஷரீஃபை விட 1000 ரூபாய்களை சம்பளமாக பெறுகிற மனிதர்கள் காசாவில் இருந்திருக்க முடியும். ஆனால் தன் உயிரை பணயம் வைத்து இந்த மக்களுக்கு அந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்ற அந்த ஊடகத்தை பயன்படுத்துகிற விஷயம் எல்லா காசிக்காரர்களுக்கும் வராது, அது அறிவாளிக்குத்தான் வரும். எனவே தயவு செய்து பிள்ளைகளுக்கு அறிவை கொடுங்கள். அந்த அறிவால் பணம் வரட்டும், சந்தோஷம். அல்லது அவர்கள் படிக்கவில்லையா, வேறு வழிகளில் உழைத்துக் கொள்ளட்டும், இந்த தொழிலுக்கு இவ்வளவு சம்பளம், அதனால் இந்த தொழில் வேண்டாம் என்று சொல்கிற அந்த சிந்தனையை நீங்கள் தயவு செய்து உங்கள் மனங்களிலிருந்தும் தூக்கிவிடுங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய மனங்களிலிருந்தும் தூக்கிவிடுங்கள். இன்னொரு செய்தியையும் அன்பாக சொல்கிறோம். அன்பார்ந்த பெற்றோர்களே, ஒரு ஊரில் இருக்கிற ஆசிரியனாக, ஊரிலே சமூக பணியில் ஈடுபடுகிறவனாக உரிமையாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இங்கே 3 சம்பவம் சொன்னேன் அல்லவா, அந்த 3 சம்பவத்திலும் ஒரு உணர்வுபூர்வமான விஷயமும் இருக்கிறது, இன்னொரு மடத்தனமான விஷயமும் இருக்கிறது. அனஸ் ஷரீஃபுக்கு இருந்த அறிவை பயன்படுத்தி ஒரு பெரிய இடத்தில் வேலை வாங்கியிருக்க முடியும். ஆலியா அந்த லைப்ரரியை விட்டுவிட்டு ஒரு சர்வசாதாரணமாக தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு இருந்திருக்க முடியும். அதே போல டாக்டர் ஷாபி ஷிஹாப்தீன் தன்னுடைய 26 லட்சம் சல்லியை தூக்கி கொண்டு எங்கேயோ போயிருக்க முடியும், எந்த தேவையும் இருக்காது. ஆனால் தன்னுடைய சமூகத்திற்காக உயிர் போனாலும் இந்த ஊடகத்துறையை செய்வேன் என்று அனஸ் ஷரீஃபிடம் ஒரு பைத்தியம் இருந்ததல்லவா, ஒரு விதமான பைத்தியகாரத்தனம். என்ன செய்தாவது சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும். அமெரிக்கா குண்டு பொழிந்து கொண்டிருக்கிறது, என்ன உசுறு போனாலும் பரவாயில்லை, புத்தகங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பைத்தியம் இருந்ததல்லவா. அந்த ஆலியாவிடம் அந்த பைத்தியம் சமூக அக்கறை உள்ளவர்களிடம் இருக்கும். சில நேரம் உங்களோட பிள்ளைய திரும்ப திரும்ப படிக்க மாட்டேங்கிறான், வரமாட்டேங்கிறான், போக மாட்டேங்கிறான், முடிவெட்ட மாட்டேங்கிறான் என்று சொல்கிற பொழுது சில வாலிபர்கள் அல்லது சில பெற்றோர்கள் பேசுவதை கேட்கிறோம். அவன் தானே படிக்க மாட்டேங்கிறான், ஏன் விட்டுட்டு சும்மா இருக்காம இவங்க கரைச்ச பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவன் படிக்காட்டி இருக்கட்டுமே, இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்று. அது உங்களுடைய புத்தி. ஆனால் கல்வி படித்த சமூக அக்கறை உள்ளவனுக்கு அந்த பைத்தியம் இருக்கும். அந்த பைத்தியம் அவனை திரும்ப திரும்ப அந்த குற்றத்தை பார்க்க வைக்கும், அந்த கஷ்டத்தை சுமக்க வைக்கும். நீங்கள் எவ்வளவு பேசினாலும் திரும்ப திரும்ப இந்த சமூகத்தை ஒருபடியாவது உயர்த்திவிட வேண்டும், இந்த சமூகத்தை ஒருபடியாவது மேம்பட்ட சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு விதமான ஒரு மனநோய் அந்த அறிவாளிகளுக்கு இருக்கும். அந்த மனநோயால் தான் இன்று அனஸ் ஷரீஃபை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆலியாவை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், டாக்டர் ஷாபி ஷிஹாப்தீனை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் சொன்ன வார்த்தை தவறானதுதான், பைத்தியம், மனநோய் என்றெல்லாம் சொன்னேன். ஏன் சொன்னேன் என்றால், அப்படித்தான் நீங்கள் விளங்கி வைத்திருப்பீர்கள் என்றால் அது பிழையானது என்பதை உணர்த்துவதற்காக சொன்னேன். சமூகத்திற்காக கஷ்டப்படுகிறவன் திரும்ப திரும்ப அந்த கஷ்டங்களுக்காக போராடுவது அவனுக்காக அல்ல, அவன் வீடு கட்டுவதற்காக அல்ல, அவன் கார் வாங்குவதற்காக அல்ல, உங்கள் பிள்ளைகளை ராஜ மேடைகளில் வைத்து அழகு பார்ப்பதற்காக, பெரிய பெரிய சமூகத்தின் மேம்பட்டவர்களாக தூக்கி நிறுத்தி அழகு பார்ப்பதற்காக மேடைகள் போட்டு அவர்கள் மாலை சூடுவது கீழே நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டு பார்ப்பதற்காகத்தான் என்ற உணர்வை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை சொன்னேன். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உரிமையோடு ஊர்க்காரனாக பேசுகிறேன். பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தில் பெரும் கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொருவரும் தனி மனிதனாக என்னால் ஒரு கல்வியாளனை இந்த ஊருக்கு உருவாக்கி கொடுக்க முடியுமா இல்லையா என்ற கேள்வியோடு தினம் தினம் வாழ்வீர்களாக இருந்தால் நிச்சயம் நம் சமூகத்தில் இருந்தும் ஒரு அனஸ் ஷரீஃபை உருவாக்க முடியும், நம் சமூகத்தில் இருந்தும் ஒரு ஆலியா முஹம்மது பாக்கிரை உருவாக்க முடியும், நம் சமூக
சமூகத்திலிருந்தும் டாக்டர் ஷாபி சிஹாப்தீனை போன்ற தியாகிகளை உருவாக்க முடியும். வல்லவன் ரஹ்மான் அப்படியான உணர்வு பெற்ற, கல்விக்காக பாடுபடுகிற, கல்விக்காக எல்லா விஷயங்களிலும் சப்போர்ட் செய்கிற ஒரு சமூகமாக இந்த சமூகத்திலிருந்து தகமையான உலமாக்களை, தகமையான கல்வியாளர்களை உருவாக்குகிற பணிக்கான முதல் விதையாக இந்த ஹுத்துபாவை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். அந்த சிந்தனையை எடுத்துக்கொண்டு நீங்கள் சென்று இன்ஷா அல்லாஹ் 10 வருடமோ 20 வருடமோ நாங்கள் இருந்தோமோ இல்லையோ, இந்த ஊர் ஒரு அறிவாளிகள் நிறைந்த ஊராக, அறிவாளிகளுக்கு முன்மாதிரியான ஊராக இருக்குமாக இருந்தால் நிச்சயம் அந்த நன்மையில் சொந்தக்காரர்களாக நாங்கள் இருப்போம் என்ற சந்தோஷம் மட்டும்தான் நம்மளுக்கு மிச்சம். வல்லவன் ரஹ்மான் பேசிய விஷயங்களை கபூல் செய்து கொள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.